Hi friends, welcome to Sangeet Mangi Review. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு சூர்யா 44 திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ படத்தோட டைட்டில் வந்து ரெட்ரோ அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைட்டில் பத்தி ஏகப்பட்ட ரூமர்லாம் வந்துச்சு. நம்மளே ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். படத்தோட டைட்டில் வந்து கல்டன் வைக்க போறாங்க, ஜானின் வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா #retro அப்படிங்கிற ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய பரவிட்டு இருந்துச்சு. சோ படத்தோட டைட்டிலா ரெட்ரோ அப்படிங்கறத வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு ரூமருமே போயிட்டு இருந்துச்சு. சோ நேத்துக்கு அப்லோட் பண்ண வீடியோல நான் அதை சொல்லியிருந்தேன். இந்த படத்துடைய கதையை பத்தி ஒரு ரூமர் வந்து இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரோட ஜானி திரைப்படத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள இன்ஸ்பயர் ஆயதா கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தோம். ரூமர் அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற டீசர்ல தெரிஞ்சிருச்சு இந்த படம் முழுக்க நம்ம கார்த்திக் சுப்ராஜோடைய படம் தான் அப்படிங்கிறது. கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி இது ஒரு லவ் ஸ்டோரி தான் வந்திருக்கு. சோ கேங்ஸ்டர் லவ் ஸ்டோரியா இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு டீசர்ல தெரியுது. அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட்ல நம்ம சந்தோஷ் நாராயண் அவரோட மியூசிக் ஒர்க் படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். சூப்பரான பிஜிஎம் அப்படிங்கிறது இந்த ஒரு டீசர்ல கொடுத்திருந்தாரு. சோ இந்த டீசர் கேட் பாத்தீங்கன்னா கங்குவாங்கிற மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டா அமையற மாதிரி இந்த டீசர் வந்து அமைஞ்சிருக்கு. சோ ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருக்கிற ஒரு டீசரா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ சூர்யாவும் பூஜா ஹெட்டாவும் கான்வர்சேஷன்ல இருக்கிற மாதிரி டீசர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சூர்யா பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறாரு, நான் வந்து இனிமே கோவப்பட மாட்டேன், அப்பாவோட வேலையில போக மாட்டேன், அண்ட் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பூஜாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறாரு. அண்ட் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கட்டா வருது சூர்யா எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் அப்படிங்கறதெல்லாம் காமிக்கிறாங்க. அண்ட் சூர்யாவோட அப்பாவா ஜோஜோ ஜார்ஜ் பாத்தீங்கன்னா வராரு. அண்ட் கருணாஸ் நாசர் இவங்க எல்லாம் ஜோஜோ ஜார்ஜ் கூட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த படத்துல எல்லாரும் கேங்ஸ்டரா தான் காமிக்கப்படுறாங்க. சூர்யாவே பாத்தீங்கன்னா ஒரு ரக்கடா இருக்கிற மாதிரியான ஒரு மாசான ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு அப்படிங்கிறது இந்த டீசர்ல தெரியுது. அண்ட் ஆல்சோ டீசரோட லாஸ்ட் கட்ல ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். சோ அந்த சீன்ல சூர்யாவோட லுக்கா இருக்கட்டும், மேனேஜமா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. சோ இந்த திரைப்படத்துல சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு. அண்ட் பூஜா கிட்ட மேல இருக்கிற லவ்னால இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் விட்டுட்டு பூஜா மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகி மறுபடியும் சூர்யா கேங்ஸ்டர் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். சோ ஓவரால் இந்த டீசர் பாத்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ட்ரீட்டா அமையற மாதிரி ஒரு டீசர் அமைஞ்சிருக்கு. சோ இந்த படத்துடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சம்மர் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெட்ரோ திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா அமையுமா அப்படிங்கிறது தான் சூர்யா ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு இருக்கு. சோ அவங்க நினைச்ச மாதிரி இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் திரைப்படமா அமையுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படம் சூர்யாவுக்கு கம்பேக்கா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டீசர் பத்தின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையுமே மறக்காம சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? ஆ போடா.